ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனி டிஃபன் ஐட்டம்னால இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க. ரொம்ப ருசியாக இருக்குது இந்த சட்னி. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 1.5 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு காரத்துக்கு 5 வரமிளகாய், 6 பூண்டு பற்கள், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எண்ணெயோட வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கும் போது சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடுங்க. இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயத்தை மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, ஒரு 80% வதங்கினா போதுங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பதம் வதங்கினா போதும். 80% தாங்க நான் வதக்கி எடுத்துருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து இந்த சூட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு முழுமையாக ஆறினது மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை கொஞ்சம் கொரப்பாக இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ அரைச்சிட்டு அந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கரில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு, ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், வாசனைக்கு கருவேப்பிலை, இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் வெங்காய சட்னி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த வெங்காய சட்னிக்கு. இந்த வெங்காய சட்னினால இந்த மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க. இது செய்யறதுக்கு ரொம்ப சுலபங்க. சட்னி ஒரு 5 நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம், இது எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.